Hi friends, welcome back to the channel. ரொம்ப நாள் கழிச்சு இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் விசஸ் பராசக்தி ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா வர வருஷம் பொங்கல் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் வந்து ஜனவரி 9ம் பராசக்தி பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்துட்டு ஜனவரி 14 வந்துட்டு ரிலீஸ் ஆகத்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரி 9 கொண்டு வாங்க, இல்லை ஜனவரி 10 கொண்டு வாங்க, அப்போ அங்கே வந்து லீவை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன் இந்த லீவ் வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சஜஷன் பண்ணதுனால அவங்க வந்து ஜனவரி 14 ரிலீஸ் ஆகிற படத்தை ஜனவரி 9 கொண்டு வந்துட்டாங்க. பட் இது வந்து பின்னாலேருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறத தான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணாங்க. பட் வந்து 2026 எலெக்ஷன் வரப்போகுதுனால இப்போ ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படி தான் வந்து பேசப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து வந்து விஜய் நடத்தக்கூடிய மீட்டிங் அதெல்லாம் சேர்ந்து மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் வந்து நடக்க போகிற எலெக்ஷனுக்கு வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து விஜய் கணக்கப்படுறதுனால அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை போஸ்ட்போன் பண்ணி ஜனவரி மாதக்கிட்ட வந்து அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் டீம். இதான் வந்து ஃபேக்ட், இதை மாற்றுறது எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து இதுமாதிரி சொல்ல, பட் இந்த நியூ இயர் கிட்ட, அதாவது ஜனவரி பொங்கல் கிட்ட பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வந்து ஜனவரி மாதம் புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது தப்பு வந்து யார் மேலுமே கிடையாது, ரெண்டு பேருமே அவங்களுடைய நியாயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே மாறுது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் வந்துட்டு, அதாவது தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் வரும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு இது வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படி தான் போக போகுது, அவங்க வந்து மொத்தமாக வந்து டிஎம்கே வந்து எதிர்த்து தான் வந்து அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியான இப்போ பிஜேபி சரி, காங்கிரஸ் சரி, இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அலையன்ஸ் வர மாதிரி தான் இருந்தது. பட் அது வந்து டிவிகே வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 2026 அவங்க வந்து ரூல் பண்ண போகிறாங்க. இது வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் இதை வந்து டிவிகே வந்து ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இந்த ரெண்டு கட்சி ஜாயின் ஆகினாங்கன்னா யார் சிஎம் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு போல். ஓகே, இப்போ இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படின்ற டாப்பிக்குள்ள வருவோம். இது வந்து எப்படி வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் விஜய் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே அப்போஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதனால டிஎம்கே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் அண்டு சேட்டலைட் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு ஆப்போசிட்டாக இல்லை விஜய் ரிலேட்டடான எதையுமே அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அப்படி நடத்தினா தான் அவங்களால நியூஸ் சேனல் நடத்தவே முடியும். ஓகே, இப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஈவன் இப்போ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவருடைய பர்த்டேக்கு தான் அவங்க வந்து விஜயை புகழ்ந்து இல்லை ஹாப்பி பர்த்டே விஜய்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து எதுலேயுமே சரி, இப்போ சன் நியூஸ்லும் சரி, சன் டிவி, முக்கியமாக சன் டிவியில் பார்த்தீங்கன்னா விஜய் ரிலேட்டடான எந்த ஒரு படமே போகிறதும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை தவிர சண்டைக்கோழி பார்ட் 2, பாசா படம், இந்த குண்டூர் காரை, இந்த மாதிரியான மற்ற கமர்ஷியல் படத்தை வந்து சன் டிவி வந்து சண்டேஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டான் பிக்சர்ஸ்க்கும் இந்த ரெட் ஜெயண்ட் இல்லை டிஎம்கேக்கும் எப்படி வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டான் பிக்சர்ஸோடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன். இப்போது ஆகாஷ் பாஸ்கரோடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெவின் கேர் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்களா, அவர் தான் அவருடைய அப்பா. அண்ட் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கருணாநிதி அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களை தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காகவே ஆகாஷ் பாஸ்கர் வந்துட்டு டிஎம்கேவோடைய ஒரு ரிலேஷனில் தான் இருக்கார், அவங்க ஃபேமிலியோடைய ரிலேஷன் தான் அவங்க. ஸோ இதனால தான் ரெட் ஜெயின்ஸ் வந்துட்டு இவங்க வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இட்லி கடை படத்தையுமே இவங்க தான் வந்து அசோசியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி டான் பிக்சர்ஸ் வந்துட்டு டிஎம்கேவோட டைரக்ட் லிங்காக இல்லாமல் இருந்தாலுமே கருணாநிதி ஃபேமிலியோட ரிலேஷன் தான். ஸோ இதனால தான் இவங்க வந்து இந்த டான் பிக்சர்ஸ் மூலயமா பராசக்தியை யூஸ் பண்ணி விஜய்க்கு ஆப்போசிட்டாக இவங்க கொண்டு வராங்க அப்படின்றது தியரியாக போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து மேட்ரு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பொங்கல்லாம் 4 படம் ரிலீஸ் ஆக தான் செய்யும். அதில் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் கண்டிப்பாக ஓட தான் போகுது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த டிஎம்கேல வந்து நிறைய மீடியா சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகியிருக்காங்க. அப்படி நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது, மறைமுகமாக அதை நடந்துகிட்ருக்கு கூட.
இப்போது இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா பகவத் கேசரி படத்தோடைய ரீமேக் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது, அதை வந்து மறுக்க முடியாது. வினோத் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சில் இது வந்து கேசரி படத்தோடைய ரீமேக் மாதிரி இருக்குன்னு ஓப்பனாக சொல்லாமல் இது ரீமேக் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, இது உள்ளே போந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன், இது வந்து தளபதியோட படம். ஸோ லிஸ்ட்டில் யாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே போய்டு அப்படி சொல்லியிருப்பார். ஸோ அவர் டேரெக்டாகவே பராசக்தி படத்தை மீன் பண்ணி சொல்கிறாரு. இப்போது இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் இருந்துச்சுன்னா போதும், மொத்தமாக சேர்ந்து இந்த படத்தை முடிச்சோட ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து அசந்து போகிற ஆள் தளபதி கிடையாது, தளபதி ஃபேன்ஸும் கிடையாது. படம் ரொம்ப ஆவரேஜாக இருந்தாலுமே கண்டிப்பாக 300 கோடி 400 கோடி கலெக்ஷன் வந்து கொடுக்க தான் போகிறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பராசக்தி படத்தை ரொம்ப ஹைப் பண்ணி பயங்கரமாக பில்டப் பண்ணி அந்த படம் தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பொங்கல் வின்னர் பராசக்தி தான் சொல்லிட்டு கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த 2 படம் ரிலீஸ் ஆன அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் படமான ஜனநாயகன் படத்தை கண்டிப்பாக கழுவி ஊற்ற தான் போகிறாங்க. பராசக்தி படத்தை எல்லாம் புகழ் தான் பேச போகிறாங்க. நான் ஒரு விஜய் ஃபேன் தான், பட் எனக்கு சிவகார்த்திகேயனை ரொம்பவே பிடிக்கும். ஈவன் அவர் வந்து அடுத்த தளபதி ஆக போகிறார் அப்படின்ற விஷயமே ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். ஏன்னா விஜய் வந்து சினிமா விட்டு போக போகிறாரும் போது அந்த பிளேஸை வந்து சிவகார்த்திகேயனை வந்து நிரப்ப போகிறார் அப்படின்ட்டு கண்டிப்பாக நடக்க போகிற விஷயம் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா விஜய்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜை வந்து சிவகார்த்திகேயன் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அஜித்தும் பார்த்தீங்கன்னா ரேசிங் போயிட்டாரு, சூர்யாவும் ஃபார்ம் கிடையாது, ரஜினியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் கரியர் வந்து முடிய போகுது, கமல்ஹாசன் ஃபார்மில் கிடையாது. ஸோ கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் வந்து விஜயோட இடத்த வந்து பிடிக்க தான் போகிறாரு, அதில் எதுவும் டவுட்டும் கிடையாது. பட் இப்போது இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரம் கழித்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவாக நடந்திருக்கும். விஜய்க்கு வந்து கடைசி படம் நடக்கும் போது அவருக்கு போட்டியாக இல்லாமல் இருக்கிறதே அவருக்கு கொடுக்க ஒரு பெரிய மரியாதையாக தான் இருக்கும். பட் இப்போ இன்னொரு விஷயமா சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தை வந்துட்டு ஜனவரி 26 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக அஃபீஷியலாக நடக்க தான் போகுது, அதுக்கான டீசருமே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து விஜயை போட்டு ப்ரெஷர் பண்ணி முடிச்சு கட்டலாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது நடக்காது. ப்ரெஷர் இருக்கும் போது தான் விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசித்து என்ன பண்ணலாம், ஏன்னா அவர் ஃபேன்ஸை நம்பிட்டார், ஃபேன்ஸ் அதை கை விடவே மாட்டாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பராசக்தியை வந்து மோசமாக இருக்கும் போது ஏன்னா சுதா கோங்கரா வந்து டைரக்ஷன் பண்ணுறதுனால அவனுடைய முந்தைய படம் வந்து இறுதி சுற்று அண்டு சூரியனை போட்டு படம் பயங்கர நல்லா தான் இருந்தது, இந்த படம் நல்லா தான் இருக்கும் போது. பட் விஜய் படத்துக்கு கூட வரதுனால தான் விஜய் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்காங்க அப்படி சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.